ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சாக்லேட் இம்போர்ட் இதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்தியாவில், அதாவது இந்தியா கிட்டத்தட்ட 8541 ஷிப்மெண்ட்டு அக்டோபர் 2023 டு செப்டம்பர் 2024 பீரியடுக்குள்ள இம்போர்ட்டை பண்ணியிருக்குது நம்ம நாடு. கிட்டத்தட்ட 378 வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்கள் 191 இந்திய பையர்களுக்கு சாக்லேட்ஸை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மெயினாக இந்தியா எந்த கண்ட்ரீஸில் இருந்து சாக்லேட்ஸை இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுவிட்சர்லாண்டு, ரெண்டாவது பெல்ஜியம், மூணாவது யுஏஇ. இந்த 3 கண்ட்ரீஸ்ட இருந்தும் அதிக அளவில் நம்ம நாடு சாக்லேட்ஸை இறக்குமதி செய்கிறாங்க. இந்தியா வந்து மெயினாக இம்போர்ட் பண்ணுறது 2 கேட்டகரி. ஒன்று ஃபினிஷ்டு சாக்லேட்ஸ், இன்னொன்று ரா கொக்கோ. அதாவது சாக்லேட்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த மூலப்பொருள் ரா கொக்கோ. இந்த ஃபினிஷ்டு சாக்லேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம நாடு எங்கேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அதிக அளவில் எந்த நாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கி, இட்டாலி, மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யுஏஇ. அதே மாதிரி இந்த ரா கொக்கோ இதை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்ரிக்கன் நேஷன்ஸில் இருந்தால் வருது. அதாவது டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, அதுக்கப்புறம் டொமினிக்கன் ரிப்பப்ளிக், உகாண்டா, ஈக்வேடார், இந்த நாடுகளில் இருந்து ரா கொக்கோவையும் இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஃபினிஷ்டு சாக்லேட்ஸை இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க B2C பிஸ்னஸ் பண்ணலாம். அதாவது நேரடியாக அந்த சாக்லேட்ஸை இம்போர்ட் பண்ணி நேரடியாக கன்சியூமர்ஸுக்கு விற்பனை செய்யலாம். இந்த ரா கொக்கோ, இந்த மூலப்பொருளான அந்த சாக்லேட்ஸ் தயாரிக்கிறதுக்கான இந்த மூலப்பொருளான இந்த கொக்கோவை இம்போர்ட் பண்ண போகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க அதை இம்போர்ட் பண்ணி மேனுஃபேக்சரர்ஸுக்கு, அதாவது சாக்லேட் தயாரிப்பாளர்களுக்கு விற்பனை பண்ணலாம். ஆனால் இந்த சாக்லேட் இம்போர்ட் அப்படின்றது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ரெகுலேஷன்ஸ், என்ன ரூல்ஸ், இதுக்கான கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவு, அதாவது அந்த சாக்லேட்டு அது ரா கொக்கோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினிஷ்டு சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் இறக்குமதி பண்ணுறதுக்கு என்னென்ன லைசன்ஸ்லாம் இந்தியாவில் எடுத்துருக்கணும், அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் டியூட்டி எவ்வளவு வரும், இந்த மாதிரி பல்வேறு தகவல்களை நீங்கள் முதல்ல ஆராய்ச்சி பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சிடணும். இறக்குமதி தொழில் செய்ய போகிறவங்க, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்டில் இம்போர்ட் பண்ண போகிறவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதாவது அந்த ஃபுட் லைசன்ஸ், FSSAI, இந்த லைசன்ஸு, இந்த மாதிரி வேறு எல்லா விதமான லைசன்ஸும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்குமதியே செய்யணும். நீங்கள் ஒரு C&F ஏஜென்ட், அதாவது கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டை இந்த சாக்லேட்ஸை இம்போர்ட் பண்ணலாமா, இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டியூட்டிலாம் வரும், இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி அந்த கண்ட்ரியிலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு C&F ஏஜென்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இறக்குமதி தொழிலே இறங்கணும். மெயினாக இந்த மாதிரி ஃபுட் ப்ராடக்டை ஒரு பிகினர் எடுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆல்ரெடி ஃபுட் ப்ராடக்டில் டீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர், ஃபுட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய பேர். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நல்லா தெரியும். அதாவது ஃபுட் ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி அது சேல்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கான லைசன்ஸ்லாம் என்ன வேணும், லோக்கல் லைசன்ஸ்லாம் என்ன வேணும், இது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களால ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இறக்குமதியை பற்றி அவங்களால கற்றுக்கிட்டு அவங்க தேவைப்பட்டால் அவங்களும் இறக்குமதி செஞ்சு சேல்ஸும் பண்ண முடியும். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போது சைடில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் ரியலாக ஏற்றுமதி செஞ்சதுக்கான ஒரு ஷிப்பிங் பில், அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏற்றுமதி தொழில் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன ஒரு ரியலான ஒரு தகுதி வேணும் அப்படின்னா,
நம்ம முதல்ல ஒரு ஷிப்மெண்ட் பண்ணியிருக்கணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியும். அதுக்காக தான் நான் ரியலாக ஏற்றுமதி பண்ண அந்த ஒரு ஷிப்பிங் பில்லை நான் உங்களுக்கு இதில் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் கற்றுக்கிறதுக்காக நிறைய மெம்பர் ஒன்லி வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த மெம்பர் ஒன்லி வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணணும். கீழே அந்த ஜாயின் பட்டன் இருக்குது. அந்த ஜாயின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுலபமாக கற்றுக்க முடியும்.